ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் சுவிசேஷகம் 1ஆம் அதிகாரம் 1 5 வசனங்கள் வரைக்கும் உள்ள ஒரு விளக்கம். வார்த்தை என்பது இயேசு. அவர் ஆதியிலிருந்தே எப்பொழுதும் இருந்தார். அவர் மரியாளின் மைந்தனாக பிறப்பதற்கு முன்பே இருந்தார். அவர் பூமியில் மனிதனாய் வாழ்வதற்கு முன்பே இவர் கடவுளோடு இருந்தார். இவர் கடவுளாய் இருந்தார். இயேசு பிதாவோடு இருந்தவர். உலகத்தை கடவுள் உண்டாக்குகிற பொழுது இயேசுவே கடவுளின் குமாரனாக இருந்தார். இதற்காக 2 கடவுள்கள் என்று அர்த்தம் அல்ல. கடவுள் ஒருவரே. யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொன்னது போன்று கடவுள் ஒருவரே. இதை புரிந்து கொள்வது என்பது சிறிது கடினமே. இது கடவுளுடைய இருவேறு நிலைகள், தன்மைகள். அதனால்தான் இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், ஒரே கடவுள். யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். கடவுள் தன்னை முதலாவது ஒரு சாயலுக்கு கொண்டு வந்தார். இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தை மூலமாக தான் எல்லாவற்றையும் கடவுள் உண்டாக்கினார். எல்லாம் நிலைத்து இருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துதான். யோவான் சுவிசேஷத்தில் ஜீவன் என்பதின் முக்கியத்துவம் குறித்து அதிகமாய் கூறப்பட்டு உள்ளது. ஜீவன் என்பது என்றும் நிலைத்து இருக்கும் தன்மை, என்றும் நிலைத்து வாழும் தன்மை. இந்த தன்மை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கிறிஸ்துவோடு என்றும் வாழ்கின்ற தன்மைதான், வாழ்க்கைதான். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் ஆண்டவராக. அவரே கடவுளின் குமாரனாய் இயேசு என்ற உருவில் உலகத்தில் மனிதனாய் தோன்றினார். நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். நாம் அவரை நம்புவோம். இவ்விதமாக அவர் நமக்கு பதிலாக சிலுவையில் தண்டனையை பெற்றுக்கொண்டார், நமக்கு விடுதலை கொடுக்க. நாம் அவரிடம் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் அவருக்கு அறிக்கையிடுவோம். அப்படி நாம் அறிக்கையிடும் பொழுது அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஒளி, இதனை குறித்தும் யோவான் சுவிசேஷம் தெளிவாக கூறுகிறது. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நமக்கு ஒளி தேவை. எதனையும் பார்ப்பதற்கு, எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை அறிய. யோவான் இந்த உலக வெளிச்சத்தை அல்ல, அதைவிட மேன்மையுள்ள ஆவிக்குரிய ஒளியை பற்றி கூறுகிறார். ஆவிக்குரிய ஒளி நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பதை தெளிவாக எடுத்து கூறும். நாம் எல்லாவற்றையுமே தவறுதலாக செய்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒளியான அவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கூறுகிறார். அதனால் நாம் அந்த ஒளியை பின்பற்றுவோம். இதனுடைய சுருக்கம், இயேசு நம்மை வழிநடத்துவாராக. இயேசு நம்மை வழிநடத்த வேண்டும். யோவான் சுவிசேஷம் இருளை குறித்தும் தெளிவாக சொல்கிறது. டார்க்னஸ், பாவம்தான் அந்த இருள். இது ஆவிக்குரிய இருள். இது கிறிஸ்துவின் ஒளிக்கு எதிர்மறையானது. இருளானது ஒளியை புரிந்து கொள்ள முடியாது. அதை போல ஒருவர் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்காத பட்சத்தில்
பட்சத்தில் அவருடைய வார்த்தையின் மேன்மையை புரிந்து கொள்ள முடியாது. நம்பிக்கையில்லா பட்சத்தில் கடவுள் மனிதனாய் பூமியிலே வந்தார் என்றும் இயேசு நமக்கு என்னென்ன நன்மையான காரியங்கள் எல்லாம் கொடுத்து இருக்கிறார் என்றும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன் நாம் கீழ்ப்படிய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசங்களையும் அவர் வழங்குகிற இலவச விடுதலை அனைத்தையும் அவர்கள் முதலில் கிறிஸ்துவை விசுவாசித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். இருள் ஒருபோதும் வெளிச்சத்தை மறைக்க முடியாது. துன்மார்க்கர்கள் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை ஒழித்துவிட அழித்துவிட முடியாது. அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் அவர் மறுபடியும் உயிர்த்தார். கிறிஸ்துவின் நற்செய்தியை கிறிஸ்துவின் அடியார்கள் சொல்கிறார்கள். அவர்களை சிறையில் போடினார்கள். ஆனால் அந்த நற்செய்தியை தடுத்து நிறுத்த முடியவில்லை. தீமையினால் சபையை அழிக்க நினைத்தார்கள். ஆனால் சபையோ வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அதிகமான மக்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஒளியானது தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த இருளிலேயும் இருளால் அந்த ஒளியை வெற்றி கொள்ள முடியாது. தேவதாமே விளக்க உரையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. விளக்க உரையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா.